ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்ப்பான். கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகிருக்கிற தெலுங்கு படத்தினுடைய தமிழ் டப்பிங் படத்தை பத்தி பார்ப்போம். அது என்ன படம்னு பாத்தீங்கன்னா சூர்யா ஸ்டார்டர் டே அப்படிங்கிற படத்தை பத்தி பார்ப்போம். இந்த படத்தினுடைய ஸ்டோரி என்னன்னு சொல்றேன். நானி, எஸ்ஜே சூர்யா, இன்னும் நிறைய பேர் நடிச்சுக்கிறாங்க. இந்த படத்தினுடைய ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம நானி சனிக்கிழமையானா மட்டும்தான் எல்லாத்தையும் அடிப்பாரு, பொழந்து கட்டுவாரு. மற்ற 6 நாட்கள்லையும் அவர் யாரையுமே தொட மாட்டாரு, அடிக்க மாட்டாரு. இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி. இதுக்கு பேக்ரவுண்ட் என்னன்னு சொல்லி, இதனோட பிளாஷ்பேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா, அம்மா, ஒரு அக்கா, இவங்களோட பயணம் பண்ணிட்டு இருக்கிற நம்ம ஹீரோ ஃபுல்லா ஒரு ரவுடித்தனம் பண்ற ஒரு ஆளா இருக்காரு. அவர் ரவுடித்தனம் பண்றது அவங்களுக்கு ரொம்ப இதா இருக்கு. என்ன பண்றது, இப்படி பண்ணிட்டு இருக்கிறானே பையன் சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க. அப்ப அவங்க அம்மா தன்னோட 2 மாசத்துல இறந்துருவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு பையனை கூப்பிட்டு டக்குன்னு அப்படியே மௌனை ஒரு சத்தியம் பண்றான்னு சொல்லிட்டு ஒரு சத்தியம் வாங்குறாங்க. என்னன்னா, நீ வாரத்துல 1 நாள் மட்டும் நீ இந்த மாதிரி ரவுடித்தனமா நடந்துக்கோ, மீதி 6 நாளும் நல்ல புள்ளையா வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சத்தியம் வாங்கிக்கிறாங்க. அதுக்குப்படி அவங்க அம்மா இறந்தும் போயிடுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ அந்த சனிக்கிழமையானா மட்டும்தான் எல்லாத்தையும் வெளுத்து வாங்குவாரு. மற்ற 6 நாட்கள்லையும் அவரு அக்மார் குத்தப்பட்ட ஒரு சூப்பரான ஒரு அமைதியான ஆளு. யாராச்சும் சட்டை பிடிச்சி இழுத்து அடிச்சா கூட நம்ம ஆள் அடி வாங்கிட்டு தான் வருவாரு. ஆனா அடி வாங்கிட்டு வீட்டில் ஒரு டைரி எடுத்து எழுதி வைப்பாரு. இவன் அன்னைக்கு சட்டை பிடிச்சி இழுத்தான்ல அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வைப்பாரு. சனிக்கிழமையான உடனே அவரை வச்சு பொழந்து கட்டுவார். அதுதான் இந்த படத்தினுடைய ஸ்டோரி. இந்த படத்தினுடைய ஸ்டோரி ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு, ஆக்ஷன் மூவி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உட்காந்தா என்ன பண்றாங்கன்னா, மாஸ் மசாலாவை தெருக்கி விட்டுருக்குறாங்க. இப்போ என்னன்னா, இந்த நீங்க இவங்க படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க, ஆந்திராவிலலாம் தெலுங்கு படங்களெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. அது என்னன்னா, ரொம்ப ஒரு அடிதடி, மசாலா பாட்டு, ஒரு 4 பாட்டு, அடிதடி, நம்ப முடியாத ஒரு சீன், நிறைய சீன் இருக்கும். கிளாசிக்கா நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதுல நிறையவே இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம நடிப்பு அரக்கன் எஸ்ஜே சூர்யா அந்த படத்தில் நடிச்சிருக்காரு. சர்க்கிள் இன்ஸ்பெக்டரா நடிச்சிருக்காரு. அவர் ஒரு போலீஸா வராரு. அவர் வந்ததுக்கு அப்புறம் நானிக்கும் அவருக்கும் நடக்கக்கூடிய அந்த ஸ்ட்ராஜரி டிராமா, அதுதான் இந்த படத்தினுடைய ஸ்டோரி. ஒரு ஹீரோயின் இருக்காங்க, அவங்களும் அவங்க பங்குக்கு பாட்டுக்கு ஆடிட்டு அவங்களும் சில சீன்கள் நடிச்சு தான் இருக்காங்க. மொத்தமா இந்த படத்தை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மசாலா கலந்த ஒரு ஆக்ஷன் படமா இன்னைக்கு தியேட்டர் ரிலீஸ் ஆயிருக்குது. இந்த சூர்யா ஸ்டார்டர் டே. விருப்பம் இருந்தா ஒரு டைம் நீங்க கண்டிப்பா போய் பார்க்கலாம்.